Welcome to Edge of the World. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்தி பிரகதி ஃபன் ஜோன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரியாதில் எட்ஜ் ஆஃப் த வேர்ல்ட் வந்து போயிட்டுருக்கோம். அதோட ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாகில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸர் என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும், என்ன இருக்குது என்ன இல்லை, இது எல்லாத்தையுமே இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைட்டே இல்லை. அப்படியே உட்காருங்க, காலையா விட்டுருவேன். இருக்க மிச்சம் சோறு கொஞ்சம் இருக்கு மிச்சம். அப்படியே இருந்தாலும் ஒரு நைட் சாப்பிடல ஒன்னும் ஆடாது. காலைல போய் பழச்சிட்டு உடம்பு தண்ணி இருக்கு. நீ வீட்டு வைக்கிற போலியா உண்மைதாங்க. நாங்கள் பேசிட்டு போன மாதிரி அந்த ரோட் ஃபுல்லாக எந்த ஒரு லைட்டுமே இல்லை. டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்ட் ரீச் ஆகிற டைமிங் வந்து நமக்கு 3 o'clock இருக்கணும். ரிட்டர்ன் ஆகிற டைம் எப்படியும் 5:30 இருட்டுறதுக்காட்டியும் நம்ம ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நம்ம கூடவே கார்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக எதுவுமே வரதில்லை. ரொம்ப ரேராக தான் கார் வந்து நம்ம பின்னாடி வரும். நாங்கள் போன ரூட் வந்து கூகுள் மேப் பார்த்து போனோம். அது ரொம்ப ராங் ரூட்டு. அந்த ரூட்டை யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் போகும்போது கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி தான் போனோம். நிறையா வந்து தடைகளை தாண்டி தான் அந்த இடத்த போய் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நம்ம வந்து 4x4 வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். அதுவுமே பார்த்து தான் பள்ளம் மேடு எல்லாமே நம்ம க்ராஸ் பண்ணி தான் போனோம். அங்கங்கே 3-4 தடவை இறங்கி பொறுமையாக வண்டியை இறக்கி ஏற்றி தான் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ரீச் ஆனோம். ரீச் ஆகும்போது தான் எங்களுக்கே தெரியும் நிறைய பேர் வேறு ரூட்டில் வந்திருக்காங்க அங்கே அப்படின்னு. அது வந்து நாங்கள் கிட்டக்க போன பிறகு தான் எங்களுக்கே தெரியும். ஆக தெரியாமல் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அந்த ரூட் பார்த்திங்கன்னா ட்ராவல் கைடு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. அது பேக்கேஜ். அது ஒரு ஆளுக்கு 200 ரியால் வந்து வாங்கிட்டு பஸ்ஸில் கொண்டுட்டு வராங்க. அவங்க நமக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அட்வென்ச்சரஸான ட்ரிப்பு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப் பார்த்து வர்றது ஓகே தான். ஆனால் நீங்கள் தான் ரிஸ்க் எடுத்து வரணும். ஏன்னா அந்த ரோட்டில் அவங்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் வெஹிக்கிள் வரும். ஸோ பார்த்து நம்ம ஓன் ரிஸ்கில் தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது நிறைய வெஹிக்கிள்ஸ் அங்கேருந்து கிளம்பும்போது நம்மளும் கிளம்பிடலாம். அவங்க அந்த பஸ் ரூட்டை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நாங்களுமே அப்படி தான் போனோம். இங்கேருந்து போகும்போது கூகுள் மேப் ஃபாலோ பண்ணி போயிட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ணோம். பஸ் எப்போ கிளம்புவோன்னு பார்த்துட்டு அந்த பஸ் கூடவே நாங்களும் கிளம்பி ரிட்டர்ன் வந்து வேறு ரூட்டில் வந்தோம். அந்த ரூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கம்பேர்ட் டு கூகுள் மேப் காமிச்ச ஒரு ரூட்டு. அதனால நீங்களுமே அதை கூட பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த பக்கம் வரதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போனது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தாங்க. நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். போயிட்டு அந்த ஃபஸ்ட் டைம் நாங்களுமே வந்துட்டு மவுண்டைன் கிளைம் பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோம். அப்படின்னும் போது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஆர்வமாக வந்து போய் இறங்கி அந்த இடத்த போயிட்டு எட்ஜ் வரைக்கும் போயாச்சு. ஆனால் ரிட்டன் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நாங்கள் தான் கடந்து வந்தோமா, இதெல்லாம் நாங்கள் நடந்து வந்தோமா அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு தடவை நம்ம என்ஜாய் பண்ணணும். ரியாதில் இருக்கிறவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுதியில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி இந்த இடத்த வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸு. இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம்னு சொல்லணுன்னா டிசம்பர் டு மார்ச் வரைக்கும். அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடத்துலையும் நம்ம வந்து சன்செட்டை ரொம்ப அழகாக பார்க்கலாம்.
நம்ம அதுக்கு வந்து 3:30க்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்துடணும். சன்செட் வந்து ரொம்ப சூப்பரான வியூவில் நமக்கு வந்து நம்ம பார்க்க முடியும் அங்கே. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் செப்பல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஷூ வந்து நல்ல ஷூ வந்து போட்டு வருது இங்கே வந்து ரொம்ப சேஃப்டியான விஷயம். ஏன்னா நம்ம நடந்து போகும்போது சரி, நிறையா நடக்கிறது இருக்குது. ஸோ நடக்கும்போது சின்ன சின்ன கல் வந்து நம்மளை ஸ்லிப்பாக்கி விட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஷூ வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ண நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அவங்க ட்ரிப்பில் வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்கல்ல கைடு, அவங்க மூலிமா வந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு பிளேஸையும் காமிப்பாங்க. இது பக்கத்தில் தான் இருக்குது, பேட் கேவ்னு. அது நாங்கள் பார்க்கல. ஆனால் அவங்க கூட அந்த பஸ்ஸில் வேனில் நம்ம புக் பண்ணி போகும்போது நம்மளை அவங்க அங்கே கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வரலாம் ஏறுங்க வரலாம் வாங்க. மழை நிழல் இருக்குது பார்த்தீங்களா? இறங்கிட்டான், அவனும் இறங்கிட்டான். வேற ஏதோ ரூட் இருக்கு. கண்ணாடி இருந்தா கண்ணாடி
வரேன் இதே நான் இறங்குனேன். நாங்கள் எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரான பிளேஸை நீங்களும் இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.